அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 3 கவிதை பேழை புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. பிறர்க்கென வாழ்வதே பிறவிப் பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தனக்கென வாழா மனிதர்களைப் பற்றி பேசுகிறது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிருங் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். அயர்விலர் அன்ன மாட்சி அனையர் ஆகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. கிடைத்திருப்பதென்னவோ அரிய அமிழ்தம் அதனால் என்ன தனித்துண்ண தகுமோ? எமக்கது பெரிதில்லை எவரிடத்தும் வெறுப்பில்லை சோம்பல் சுயமளிக்கும் உயர்ந்தோர் அஞ்சுவது அஞ்சுவர் தாமும் புகழா இதோ எம் உயிர் இகழா பூமி பரிசும் பொருட்டில்லை எமக்குள் இருப்பது குறுமணம் அன்று பெருமழையென தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகைசால் மாண்பினர் உளதால் அன்றோ இக்கணமும் உயிர்த்திருக்கிறது உலகம். திணை பொதுவியல் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணையாகும். துறை பொருண்மொழி காஞ்சி. துறை மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறையாகும். சொல்லும் பொருளும். தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மை வலிமை தாழ் முயற்சி. பாடலின் பொருள். தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும் அஃது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள். யாரையும் வெறுக்க மாட்டார்கள். சோம்பலின்றி செயல்படுவார்கள். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். புகழ்வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள். உலகம் முழுவதும் கிடைப்பதாயிருந்தாலும் பழி வரும் செயல்களை செய்யார். எதற்கும் மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால்தான் இவ்வுலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இலக்கண குறிப்பு. அம்ம அசைநிலை உண்டல் துஞ்சல் தொழிற்பெயர்கள் முயலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். துஞ்சல் துஞ்சு கூட்டல் அல் துஞ்சு பகுதி அல் தொழிற்பெயர் விகுதி. முனிவிலர் முனி கூட்டல் இவ் கூட்டல் இல்லு கூட்டல் அர் முனி பகுதி இவ் உடம்படு மெய் சந்தி இல் எதிர்மறை இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் இயைவத் கூட்டல் ஆயினும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இயைவதாயினும் புகழெனின் புகழ் கூட்டல் எனின் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே புகழெனின். பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் என்பவரால் புறநானூறு தி 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, தி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி.யு. போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்.
சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உ.வே.சா 1894ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். 1894ஆம் ஆண்டு உ.வே.சா. நூல்வெளி. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. புறத்திணை சார்ந்த 400 பாடல்களைக் கொண்டது. புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும். அகவற்பாக்களால் ஆனது. புறநானூற்றுப் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களைப் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெரும் வழுதி என்று அழைத்தனர். கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றனர். இவரது பாடல்கள் புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் இடம்பெற்றுள்ளன. புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் இவருடைய பாடல்கள் இருக்கின்றது. நன்றி.